ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உற்றுநோக்கி காத்திருந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலின் சந்திப்பு நடந்து முடிந்திருக்கு. 1971 அப்போதைய மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலில் கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்திய ராணுவம் தலையிட்டு வங்கதேசம் என்று ஒரு தேசம் உருவாக காரணமாக இருந்தது. அதன் பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையில் இந்தியா வெளிப்படையாக களம் இறங்குவது என்பது இதுதான் முதல் முறை. எதிர்பார்த்தது போலவே புடின் தோவல் சந்திப்பில் ரஷ்ய உக்ரைன் இடையிலான போர் நிறுத்தம் பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டது என்பது அதிகாரப்பூர்வமாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உள்ளது. இரண்டாவதாக, இந்த பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யாவின் கசான் நகரில் அடுத்த மாதம் 22ஆம் தேதி நடக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடியினுடனான தனிப்பட்ட சந்திப்புக்கு புடின் முன்மொழிந்தார் என்பது இரண்டாவது விஷயமாகும். மூன்றாவதாக, முக்கியமான விஷயமாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பாக இந்தியாவின் திட்டம் என்ன என்பதை தோவல் புடினிடம் விவரித்துள்ளார். அதாவது, உக்ரைன் அதிபருடனான சந்திப்பில் என்ன பேசப்பட்டது, அதன் அடிப்படையில் இந்தியாவின் சமாதான திட்டங்கள் என்னென்ன, இது குறித்து புடினுடன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் 22ஆம் தேதி நடக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது பேசுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை தாண்டி வேறு இந்த சந்திப்பில் என்னென்ன அரசியல் பின்புலம் உள்ளது என்பதை ஊற்று பார்க்கும்போது, பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு அடுத்த மாதம் செல்ல இருக்கும் நிலையில் ரஷ்ய அதிபர் புடினை தோவல் சந்திக்கிறார். அதைத் தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சர் வாங் வீயை சந்திக்கிறார். இருவரும் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் லடாக் பகுதியில் நிலைநிறுத்தியிருந்த தங்கள் நாட்டு படைகளை திரும்பப் பெறுவதாக சீன அமைச்சர் அறிவிக்கிறார். அதே நேரம் பாகிஸ்தானின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்துக்கான மூலப்பொருட்கள் சப்ளை செய்யும் பாகிஸ்தான், சீனாவை சேர்ந்த பல நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகளை தொடர்ந்து விதிக்கிறது. இதை எல்லாவற்றையும் உற்று பார்த்து ஒரே புள்ளியில் இணைக்கும்போது சீனாவை கட்டுக்குள் வைத்திருக்கும் அமெரிக்காவுக்கு இந்தியா தேவைப்படுகிறது. தன் இலக்குகளை அடைய சீனா நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது. அமெரிக்காவால் நிலைமை மோசமாகிவிடாமல் இருக்க இந்தியா நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று சீனா விரும்புவதும் புரிகிறது. இந்த புவிசார் அரசியலில் மீண்டும் அகப்பட்டு சிக்கப்போவது பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுக்கு ஏற்படும் நெருக்கடி வங்கதேசத்தில் நமக்கு எதிரான நிலைப்பாட்டின் தீவிரவாதத்தை கண்டிப்பாக குறைக்கும் என்பதுதான் இதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். இது இந்தியாவுக்கு மிகவும் நல்லது. தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த மாதம் 22ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் சந்திப்பு எந்த மாதிரியான மாற்றத்தை உலக அரங்கில் விதைக்கப் போகிறது என்று.